தலைநகரில் தலைவிரித்தாடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். திமுக அரசின் ஊழல் தவறுகளால் நெல் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா? அண்ணாமலை கேள்வி. எஸ்ஐஆருக்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலர்களை திமுக அரசு தூண்டிவிட்டுள்ளது. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிப்பு. சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டின் மீதான மத்திய அரசின் வஞ்சகம் கண்டிக்கத்தக்கது. சு. வெங்கடேசன் காட்டம். RSS சித்தாந்தத்துடன் விஜய் ஒன்றுபட்டுள்ளார். சபாநாயகர் அப்பாவு கருத்து. சபரிமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பாதுகாப்பிற்கு கூடுதல் போலீஸ் குவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் கனமழை. குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை. வாக்காளர் பட்டியலின் நேர்மையை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாடும் கடுமையாக தண்டிக்கப்படும். ட்ரம்ப் மிரட்டல். இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு. 18 பேர் பலி. திடீரென முடங்கிய எக்ஸ் வலைத்தளம். பயனாளர்கள் அவதி. இந்தியா ரஷ்யா உறவுகள் உலக நலனுக்கு முக்கியமானது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை. மக்கள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.